கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைய பதிவு முக்கியமான பதிவு. கண்ணில் என்னங்க இருக்குது? கண்ணு வெறும் பார்வை மட்டும்தான். ஆனால் முக்கியத்துவமான விஷயம் என்னென்னா, அந்த பார்வை நமக்கு, நம்ம அறிவுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் போது, ஒரு சிந்தனை கொடுக்கும் பொழுது, அந்த உணர்வு நேராக இருதயத்துக்கு தான் போகுது. அப்போ முக்கியமான பகுதி 3 இருக்குது. ரொம்ப பேர் சொல்கிறாங்க கண்ணடி பட்டா ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்ணு வெறும் பார்வை மட்டும்தான். அது நமக்கு பார்வை கொடுக்குது. ஒருவனுக்கு நான் கண் ரிஷி அனுப்பணும் என்றால், கண் ரிஷி வைக்கிறேன் ஒருவனுக்கு என்றால், அது வெறும் பார்வை தான். ஆனால் சிந்தனை அறிவு மூலமாக தான், அந்த கெட்ட பார்வை மூலமாக அந்த கெட்டது அவனுக்கு போய் சேரும். அதுதான் கண் பார்வை டிஸ்டின்னு சொல்லுவாங்க. கண்ணடி படுவது. கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அதுக்கு உண்மையான விஷயம் என்னன்னாக்கா, இந்த சிந்தனை இருக்குல்ல, நம்ம சிந்தனை தான் அவனை போய் அடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உதாரணமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எண்ணத்தில் உள்ள சக்தி அந்த பிரபஞ்சத்துக்கு போய் நமக்கு திருப்பி நல்லதே கொண்டு வருது அப்படின்னு ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி மைண்டு பவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதே மாதிரி தாங்க, நம்ம மைண்டு தான் மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது. ஆனால் ரொம்ப பேர் சொல்கிறாங்க கல்லடி பட்டா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஈவலாகி சொல்லுவாங்க. கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதாங்க. ஆனால் முக்கியமாக இந்த கண்ணை பற்றி தான் நம்ம குறை சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அறிவு தான் முக்கியமான விஷயம். மைண்டு பவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மைண்டு பவர் தான் என்ன ஆனாலும் பண்ணும். ஓகேயா? மைண்டு மூலமாக ஒருத்தனை நம்ம நினச்சோம்னா, அதாவது அவன் வாழ்க்கை இப்படி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு நினைத்தாலே போதும். அதுக்கு பேர் தான் கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அவன் வாழ்க்கையே குழஞ்சி போயிடும். அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒரு டைமில் வீணாக போயிடும். நீங்கள் இதை நம்புகிறீங்களோ இல்லையோ, இந்த உலகமே நம்புது. இங்கிலீஷ்காரன் ஈவல் ஐன்னு வச்சுருக்கான் பேர். தமிழில் கண் திருஷ்டின்னு வச்சுருக்காங்க. கண் திருஷ்டி ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன வேணாலும் பண்ணும். ஒருத்தனை காயப்படுத்தும், அவன் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கெடுக்கும், அவனோட முன்னேற்றத்தை கெடுக்கும், அவன் வாழ்க்கையில் வாய்ப்புகளை கெடுத்து விட்டுரும். அந்த மாதிரி அதே மாதிரி பல நோய்களுக்கும் ஏற்பட்டுரும். அதனால தான் நான் சொல்கிறேன், கண், சிந்தனை, இருதயம், இது 3ம் முக்கியமான பகுதி. கண் பார்க்கும், சிந்திக்கும் அறிவு, உணர்வு, இருதயம், இது 3ம் சேர்ந்தாதான் ஒருத்தனை அழிக்கும். அப்போது முக்கியமான விஷயம்னா கண், இருதயம், மைண்டு, அதாவது சிந்தனை சக்தி, இது 3ம் சேர்ந்தாதான் ஒருத்தனை அழிக்கும்னு சொன்னேன். அப்போது ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கண் திருஷ்டியில் இந்த காலத்துலேயும் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க, கண் திருஷ்டியில் என்ன இருக்குது, இதுவும் மூட நம்பிக்கை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இதுக்கு காரணம் அது இல்லைங்க, 3 விஷயம். அதையே நான் சொன்னேன். இருதயம், கண், சிந்தனை. அப்போ முக்கியமான விஷயம்னா மைண்டு தான் பவர். அதுதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கை, பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் டிஸ்டின்னு சொல்கிறது தமிழில். ஆனால் அது நுணுக்கமாக யாரும் சொன்னதில்லை. அதனால் நான் சொல்கிறேன், அது உண்மை. ஸோ மைண்டு தான் காரணம். அந்த மைண்டு தான். இந்த மைண்டு மூலமாக தான் தெலப்பதி செய்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது கூட மைண்டு மூலமாக தான் செய்வாங்க. இந்த மைண்டு மூலமாக தான் ஒருத்தனை மயக்கவும் முடியும். இந்த மைண்டு மூலமாக ஒருத்தனுடைய வாழ்க்கையை பிரேதளிக்க முடியும்.
மெடிடேஷனில் வந்து மைண்ட் பவரை வச்சு தான் பல பல சக்திகளை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் மைண்டு எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதனால தான் இந்த மைண்டு, ஹார்ட்டு, கண் ஒன்றாக சேர்ந்தால் தான் கண்ட்ரி ஈவல் ஐ. சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த வாட்டி? அப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். டெய்லியா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி டிஸ்டி கழித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சரிங்களா? டிஸ்டிக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் இருக்குது, இயற்கையான பொருட்கள். வீட்டில் அப்பா அம்மாக்கிட்ட கேட்டு பாருங்கள், அதுக்குண்டான பொருளை சொல்லுவாங்க. டிஸ்டி கழிக்கிறதுக்கு அந்த காஞ்ச மிளகா, மிளகு, கடுகு, கல் உப்பு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பொருள் சொல்லுவாங்க. பலவிதமான டிஸ்டிகளை செய்யக்கூடியது, டிஸ்டியை கழிக்கக்கூடியது பொருளை வந்து நம்ம பெற்றவங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். சரிங்களா? ஸோ டிஸ்டியை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க மக்களே, ரொம்ப ஆபத்தானது. இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பேருக்கு ரொம்ப பிரச்சனை. ஸோ சாதாரணமாக நினைக்காம இப்பொழுது இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவுக்கு வரேன். சரி, பாய் பாய். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும்.